5 ஆகஸ்ட் 2026 பொதுக்காலம் 18ஆம் வார புதன். இன்றைய நாளில் அதிசய பனிமய மாதானுடைய நினைவு நாளை நாம் பெருவிழாவையோடு கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளில் புனித மரியாவின் பேராலய அர்ச்சிப்பு விழா நாளையும் தாயாம் திரு அவை இன்று கொண்டாடுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 15, இறை வசனங்கள் 21 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிற இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரும் மறுமொழியாக, இஸ்ராயல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரியது, நீ விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் புனித மரியாவின் பேராலய அர்ச்சிப்பு விழா நாளையும் பனிமய மாதாவினுடைய திருவிழாவையும் நாம் கொண்டாடுகின்றோம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அன்று திருச்சபை புனித மரியானுடைய பேராலய அர்ச்சிப்பு விழாவை, அதாவது பனிமய மாதாவுடைய விழா நாளாக கொண்டாடுகிறது. இவ்விழா ரோமையில் உள்ள பெரிய நாயகி பேராலயம், அதாவது பசிலிக்கா ஆஃப் செயின்ட் மேரி மேஜர் என்று குறிப்பிடுவார்கள், அதற்கு அர்ப்பணிக்கப்பட்டதை நினைவு கூறுகின்ற ஒரு திருவிழா. இது உலகில் அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக பழமையான மற்றும் முக்கியமான பேராலயமாகும். பாரம்பரிய வரலாற்றின்படி கிபி 4ஆம் நூற்றாண்டில் ரோமையில் வாழ்ந்த செல்வந்தரும் பக்தருமான யோவான் மற்றும் அவருடைய மனைவிக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் தங்கள் சொத்துக்களை அன்னை மரியாவுக்காக ஒரு ஆலயம் கட்ட அர்ப்பணிக்க விரும்பி சுவைத்தனர். அப்பொழுது அன்னை மரியா இருவருக்கும் கனவில் தோன்றி குவிலின் மலையில் பனி பொழியும் இடத்தில் ஆலயம் கட்டுமாறு கூறினார். அதிசயமாக ஆகஸ்ட் 5ஆம் நாள் கோடை காலத்திலும் அந்த மலையில் பனி பொழிந்தது. இதனை இறைவனுடைய அடையாளமாக ஏற்றுக்கொண்டு திருத்தந்தை லிபேரியஸ் அந்த இடத்தில் ஆலயம் கட்ட ஏற்பாடு செய்தார். இதனால் இவ்விழா பனி மாதா விழாவாக அர்ப்பணிக்கப்படுகிறது. கிபி 431ஆம் ஆண்டு எபேசு புது சங்கம் மரியா இறைவனுடைய தாய் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்டூஸ் இன்றுள்ள பிரம்மாண்டமான பேராலயத்தை விரிவுபடுத்தி புதுப்பிக்கின்றார். இன்று இந்த பேராலயம் உலகம் முழுவதிலிருந்தும் ஆயிரக்கணக்கான திரியாத்திரை பயணிகளை ஈர்க்கும் மரி அன்னையின் புகழ்பெற்ற திருத்தலமாக விளங்குகின்றது. ஒவ்வொரு மாதம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அந்த பேராலயத்தில் வெள்ள மலரிதழ்கள் மேற்கூரையிலிருந்து தூவப்பட்டு அந்நாளில் நிலைந்த அந்த பனிப்பொழிவை நினைவூட்டும் சிறப்பு வழிபாடாக அமைகின்றது. ஆக இந்த விழா நாளில் யோவான் அந்த தம்பதியினர் அன்னை மரியன் பரிந்துரையில் முழு நம்பிக்கை வைத்தனர். அவர் நம்பிக்கை வீண் போகவில்லை. அதுபோல நாமும் மரியனுடைய பரிந்துரையை நாடி வாழ அழைக்கப்படுகின்றோம். மரியா இதோ ஆண்டவருடைய அடிமை என்று முழுமையான கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தியவர். அவருடைய வாழ்வு இறைவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்ற சிறந்த முன்மாதிரியாக நாம் எடுத்து வாழ வேண்டும். பேராலயம் கற்களாக கட்டப்பட்டது, ஆனால் நமது இதயம் உயிருள்ள ஆலயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தூய்மை, செபம், அன்பு, இரக்கம் ஆகியவற்றால் நம்முடைய வாழ்வை நாம் இறைவன் உரைகின்ற இல்லமாக மாற்ற வேண்டுமாக. பனிமய மாதானுடைய நாளில் அன்னை மரியானுடைய பரிந்துரையின் வல்லமையும் இறைவன் தனது மக்கள் மீது ஒருபொழுதும் கைவிடாத அன்பையும் நினைவூட்டுகிறது. ஆக மரியன்னை நம்மை எப்பொழுதும் தனது திருமகனாக இயேசுவிடமே வழி நடத்துகிறார். அன்னையின் மிகுந்த ஆழ்ந்த பக்தியுடன் உறுதியான நம்பிக்கையுடன் வாழ்ந்து
இன்றைய நாளில் இறைவனிடத்தில் ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் ஒரு அழகிய நம்பிக்கையினுடைய வாழ்க்கையை நமக்கு கொண்டு வருகின்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இந்த நற்செய்தி வருகின்ற கனானிய பெண் திகழ்கின்றார். தன் மகள் பேய் பிடித்து படுத்தப்படுகின்ற அந்த அவஸ்தையை தாங்க முடியாமல் அவள் இயேசுவை ஓடி தேடி வருகிறாள். அவளது வாழ்க்கையிலிருந்து நாம் 3 ஆன்மீக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அந்த பெண் கத்தி கதறுகின்ற அந்த ஒரு நேரத்தில் இயேசு மௌனமாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நாட்களாக, ஏன் பல ஆண்டுகளாக ஒரு வேண்டுதலுக்காக ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் மௌனமாக இருப்பதை போல நமக்கு தோன்றும். ஏன் கடவுள் என்னுடைய ஜெபத்தை கேட்கவே மாட்டிருக்கிறார், ஏன் மௌனம் காக்கிறார் என்று சோர்ந்து போகின்றோம். ஆனால் கடவுளுடைய மௌனம் ஒரு நிராகரிப்பல்ல, அது இல்லை என்பதற்கு அர்த்தம் அல்ல. அது நம்மை விசுவாசத்தில் இன்னும் ஆழமாக்குவதற்கான ஒரு தயாரிப்பு காலம் என்பதை இந்த கனானிய பெண் நமக்கு உணர்த்துகின்றாள். இரண்டாவது, அவளுக்கு பல தடைகள் வந்தன. முதலாவது ஒரு இனம், ஒரு கனானிய பெண். இரண்டாவது சீடர்களுடைய எரிச்சல். மூன்றாவது இயேசுடைய கடினமான ஒரு வார்த்தை, நாய்க்குட்டி என்ற ஒரு உருவகத்தை பயன்படுத்துகிறார். ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் நான் தான் கஷ்டத்தில் வந்து உதவி கேட்கிறேன், ஏன் என்னை அவமானப்படுத்துகிறேன் என்று கோபப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் அவளோ தன்னுடைய சுய மரியாதையை விட தன்னுடைய மகளின் குணமடைதல் தான் முக்கியம் என்று அவர் நினைக்கின்றார். தன்னையை தாழ்த்து கொள்கிறார். தாட்சி என்ற அந்த உன்னத ஜபத்தின் வழியாக இறைவனை அவள் அணுகுகின்றாள். இறைவன் அந்த ஜபத்தை ஒருபொழுதும் புறக்கணிப்பதில்லை. இயேசு அவளை பாராட்டி மூன்றாவதாக இந்த விசுவாசம் பெரியது என்கிறார். ஏனெனில் அவளுடைய நம்பிக்கை பெரியதுதான். அவள் இயேசுனுடைய தகுதி எல்லைக்கே இல்லை. இயேசு தன்னுடைய பணியை அவளிடம் குறிப்பிடுகின்றார். இஸ்ரேலின் காணாமல் போன ஆடுகளுக்கு மட்டும்தான் வந்திருக்கின்ற இதர்கள் கொடுக்கப்படுகின்ற பெரிய அந்த ஆசீர்வாத அந்த மேசையிலிருந்து ஒரு வழிகின்ற அந்த சிறிய துண்டு கிடைத்தாலே போதும் என்று என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று அவள் நம்புகின்றார். அந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அவளுக்கு புதுமையை பெற்று தருகின்றது. ஆகவே பிரியமானவர்கள், இன்று நம்முடைய நம்பிக்கை ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் கேட்கின்ற பதில் உடனே கிடைக்காவிட்டால் சோர்ந்து போகிறோமா? அல்லது சோதனைய மத்தியிலும் விடாமுயற்சியோடு நாம் ஜெபிக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் நாம் அந்த கனானிய பெண்ணை போல தாழ்மையான இதயத்தையும் விடாமுயற்சி உள்ள நம்பிக்கையும் தருமாறு இயேசுவிடம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தோடு ஆண்டவருடைய அந்த திருமேசையை நாம் அணுகின்ற பொழுது, அதிலிருந்து பெறப்படுகின்ற அந்த துண்டுகளை நாம் பெறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயம் நடக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைய நாளை இறைவனிடத்தில் ஒப்படைப்போம். ஆமென். அழுவமாக என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடையாக தந்துள்ள புதிய விடியலுக்காகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உடைய பாதத்தில் விழுந்து உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். கடந்த நாளோடு தொடர்ந்து இந்த நாளுக்கு உடைய இரக்கத்தின் ஒளியோடு எங்களை தொடங்க செய்தீரே, உமது பேரன்பிற்காக உம்மை போற்றுகிறோம். இன்றைய நாளில் எங்களுடைய அனைத்து மன்றாட்டுகளையும், இந்திய நாளில் தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாட்களை, பலவிதமான நினைவு நாட்களை கொடுக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும், எங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும், செய்கிற தொழில்களையும், எங்களுடைய இளைஞர்களையும், எங்களுடைய குடும்ப பிள்ளைகளையும் அனைவரையும் தூய கரத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, அற்புதங்களின் நாயகரே, இறைவா, இதோ இந்த நாள் நாங்கள் தியானித்தும் இந்த மாசற்ற இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தன்னுடைய மகளின் நோயை குணப்படுத்திய அந்த கனானிய பெண் எத்தனையோ தடைகள், மௌனங்கள், அவமானங்கள் மத்தியிலும் விடாமுயற்சியோடு உம்மை நோக்கி பின்தொடர்ந்து கதறினாலே அந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இன்று எங்களுடைய வாழ்க்கையில் தாரும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்கின்ற சோதனைகள், வியாதிகள், குடும்ப பிரச்சனைகள், கடன்களின் நடுவே நீர் மௌனமாக இருப்பதைப் போல் நாங்கள் பல நிலைகளில் உணர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய ஜெபங்களுக்கு ஒரு முடிவே இராதா, தீர்வே கிடைக்காத, பதிலே வராதா என்று நாங்கள் பல நேரங்களில் சோர்ந்து போயிருக்கின்ற அந்த ஒரு நேரத்தை இனிவரும் காலை நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க, விரக்தி அடையாமல் இருக்க ஆண்டவரே உமது அருளை எமக்கு தாரும். உமது மௌனம், உமது காத்திருப்பு எங்களை நிராகரிப்பதல்ல,
மாறாக என்னுடைய நம்பிக்கையை புடமிட்டு ஆழமாக்குகின்ற ஒரு தெய்வீக காலம் என்பதை இன்று நாங்கள் உணர செய்தருளும். அந்த பெண்ணை போல எங்களை சமூகத்தில் தாழ்த்தி உமது மேசையிலிருந்து வருகின்ற அந்த சிறு துளி அருளே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகுது என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தாரும். அந்த கிருபை எங்களுக்கு போதும் என்று உணர செய்தருளும். ஆண்டவரே, இன்று ஆண்டவர் இயேசு அவளை பாராட்டியதைப் போல எங்களுடைய நம்பிக்கையும் நீர் கண்டு மகிழ்ந்து எங்களுடைய தேவைகளில் நீர் விரும்பியவாறு ஆகட்டும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை இன்று எங்களுக்கு தாரும். விண்ணக தந்தையை அன்பு மகளாக இருக்கின்ற எங்கள் தாயை பனிமய மாதாவை, ரோம் நகருடைய எஸ்கிலின் குன்றின் மீது கோடை காலத்திலும் பனியை பொழிய செய்தீரே, உமது பேராலையும் அமைய வழிகாட்டிய அந்த அதிசய பேரன்பை நினைத்து என்று நாங்கள் உம்மை போற்றுகிறோம். கனானிய பெண் தன்னுடைய மகளுடைய சுகத்திற்காக இயேசுவிடம் பரிந்துரைத்ததை போல அன்பு தாயே மரியே, நீரும் எங்கள் தேவைகள் அனைத்தையும் உமது அன்பு மகளிடம் எடுத்து உரைத்து எங்களுக்காக பரிந்து பேச உம்மை மன்றாடுகிறோம். தூய பனிமய மாதாவை உமது மாசற்ற கன்னிமையின் தூய்மையைப் போல எங்கள் இதயங்களையும் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் தூய்மையாக வைத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த உலகில் எங்களை பின்தொடர்கின்ற பாவ கரைகளும் கவலைகளும் எங்களை வாட்டுகின்ற பொழுது உமது பனி போன்ற குளிர்ந்த அருள் இரக்கத்தால் எங்களுடைய இதயங்களை தேற்றி பாதுகாத்தருளும். குறிப்பாக கடலில் தத்தளிக்கின்ற மாலுமிகளுக்கு வழிகாட்டுகின்ற விண்மீன்களாக நீ இருந்ததே, அந்த நீ இருப்பதைப் போல எங்களுடைய வாழ்க்கை என்ற படகில் புயல்களால் அழகழைக்கப்பட்டு எங்கள் குடும்ப படகிற்கு நீரே வழிகாட்டியாக இருந்து எங்களையும் ஒரு மகன் இயேசுவின் கூட்டி சென்றலாம். ஆண்டவரை, இந்த புதிய நாளில் நாங்கள் பேசுகின்ற அனைத்து வார்த்தைகள் பிறருக்கு வாழ்வை தருவதாக அமையட்டும். செய்கின்ற அனைத்து செயல்களும் உமது திருவிழத்துக்கு ஏற்றவாறு அமையட்டும். உமது அன்னையின் பரிந்துரையோடு நாங்கள் இன்று வேண்டி செபிக்கின்ற அனைத்து மன்றாட்டுகள், இந்த காணொலியோடு செபிக்கின்ற அனைத்து மன்றாட்டுகள், இந்த காணொலி பார்க்கின்ற அனைத்து தமிழ் கத்தோலிக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் அன்னை மரியலின் பரிந்துரையோடு அவர்களை ஆசீர்வதித்து பல வரங்களால் அவர்கள் நிரப்பியறலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாமன இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.